வாய் இருந்தா என்னதான் பேசுவீங்களா பண்றது நீங்க? உங்களுக்குதான் வாய் இருக்கா? விஜய் பரவாயில்லையா, உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு சார். அதிசயமா இருக்கு. இந்த தைரியம் முன்னாடி வந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும். வெளியில சொல்லிட மாட்டீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. வெல்கம் டு மை சேனல் அந்தமானி நாட்கள். சோ பொன்ராஜ், என்ன வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க? அவ்வளவு சாதாரணமா விபச்சாரி அப்படின்னு சொல்றீங்களே பெண்கள் எல்லாம், எனக்கு புரியல. ஒரு பொண்ணோட வாயை மூடணும், ஒரு பொண்ணை வந்து அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு தகவல் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒண்ணு தேன் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லை இந்த மாதிரி விபச்சாரி. இது எப்படி உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தோணுது? இப்படி அப்போ பெண்கள் எல்லாம் இப்படி பேசினா நான் இப்படிதான் சொல்வேன் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க வந்து அண்ணன் தங்கச்சி பொண்டாட்டி அப்படிலாம் சொல்றாங்க, புருஷனோட விஜய் தான் முக்கியம் சொல்றாங்க, அப்ப அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்க. அது அவங்க பாத்துப்பாங்களே. நீங்க எந்த கட்சியோட இருந்துட்டு போங்க, ஃபர்ஸ்ட் மனுஷத்தன்மையில நடந்துக்கோங்க. நீங்க டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி இதெல்லாம் என்ன நாள் இருந்துட்டு போங்க. அவ்வளவு சாதாரணமா அப்படிதான் சொல்வேன்னு வேற சொல்றீங்க நீங்க. இதுவே வந்து டிவிக்கு சைட்ல இருந்து யாரா இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா, மாதார் சங்கத்துல இருந்து இன்னும் நிறைய அந்த ஃபெமினிஸ்டின் பேர்ல மொத்தமா கிளம்பி வந்திருப்பாங்க. ஏன் எனக்கு கண்ணுக்கு யாருமே தெரியல இப்ப வர மாதிரி. விஜய் வந்து நேர போய் கேஸ் குடிச்சாரு பொன்ராஜ் மேல. அது எவ்வளவு தூரம் ஆக்ஷன் எடுப்பாங்க அதெல்லாம் தெரியல. ஆக்ஷன் எடுத்தாலுமே எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா அவர் வந்து நான் அப்படிதான் சொல்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நார்மலா வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. நெக்ஸ்ட் டைம் கேட்கணும்னா சாரி அப்படின்னு இதை சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிடுவாரு. கொட்டின வார்த்தையை அள்ள முடியாதே. இன்னும் வந்து விஜய் சார் வந்து தைரியமா போய் கேஸ் கொடுத்தாரு. பரவாயில்லையே சார், நீங்க ரொம்ப தைரியசாலி தான். இந்த தைரியம் எதுக்கு உங்களுக்கு வந்து அன்னைக்கு வரல? உங்க ஃபேன், உங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, நார்மலா உங்களுக்கு அப்போஸா ஒரு கமெண்ட் போட்டா அந்த லேடிஸ் அவ்வளவு அபியூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? ஏன் அப்பெல்லாம் வந்து ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கல? உங்க சப்போர்ட்டர்ஸ கமெண்ட்ஸ்ல அவ்வளவு பச்சை பச்சையா பேசுவாங்க. ஒரு பொண்ணுங்கெல்லாம் அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் ஏன் நீங்க வரல? ஓவியா உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசினாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓவியாவை வந்து அவ்வளவு கேவலமா மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. அப்ப எதுக்கு நீங்க வரல? அப்போ உங்க சைடு இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம், அதர் சைடு அவங்களுக்கு அப்போசா இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இது எல்லாமே நீங்க நீங்க பண்றது எல்லாமே பாலிடிக்ஸ்க்கா மட்டுமே, உங்களோட சுயநலத்துக்கா பண்ற மாதிரிதான் இருக்கு தவிர்த்து, அதை தவிர்த்து நீங்க வந்து பொண்ணுங்களுக்கும் தனியா வந்து சண்டை போடுங்க. இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்க வந்து கேளுங்க. உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணா கேட்காதீங்க. தேங்க்யூ, பாய்.